ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஞாபக சக்தியை அதிகரிக்கும் வல்லாரக்கீரை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வல்லாரக்கீரையில முட்டை போட்டு தான் பொரியல் பண்ண போறேன். இந்த வல்லாரக்கீரை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஞாபக சக்திக்கு ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு இந்த கீரையை அடிக்கடி செஞ்சு குடுக்கலாம். நல்லா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பொக்கே மாதிரி இருந்துச்சு. பார்க்கும்போதே பாருங்க எவ்வளோ அழகா சின்ன சின்ன பஞ்சா கட்டி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இதில தான் முட்டை பொரியல் பண்ண போறேன். இந்த வல்லாரக்கீரையில பார்த்தீங்கன்னா, நெறைய சத்து இருக்குங்க. வாய் புண்ணுக்கு, அப்புறம் குடல் புண்ணு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில விட்டமின் ஏ, சி சத்தெல்லாம் நெறைய இருக்கு. இந்த கீரைய நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு, குட்டி குட்டியா இந்த மாரி கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா தண்டோட தான் நான் கட் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு. வாங்க இந்த பொரியல் ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை கிடைச்சுச்சுன்னா, கண்டிப்பா குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. கொஞ்சம் கசப்பா இருக்கும். பருப்புல போட்டோம்னா கொஞ்சம் கசப்பா இருக்கும். முட்டையோட பொரியல் பண்ணி சாப்பிடும்போது, முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும். வாங்க இதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துரலாம். இந்த வல்லாரக்கீரை முட்டை பொரியல் செய்றதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேங்க. 4 முட்டைக்கு 3 பெரிய வெங்காயம். ஆமா. 4 முட்டை எடுத்திருக்கேன். கீரைய இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா, 3 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5, 6 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் இவ்வளோதாங்க. கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் எப்பயுமே உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் அப்படி இல்லன்னா கடலெண்ணெய் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்த சேர்த்துக்கலாம். ஈஸியான ரெசிபி தாங்க. இந்த மாரி வல்லார கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அளவுக்கு மார்க்கெட்ல கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கும்போது நல்லா இந்த மாரி ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஒரு ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோட இந்த பொரியல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு லேசா ஃப்ரை பண்ணிருங்க. ஆஸ் யூசுவல் எப்பயுமே முட்டை பொரியல் பண்ற மாரி தான். அதுல நம்ம வல்லாரக்கீரை சேர்க்க போறோம். மிளகு சேர்க்கக்கூடாது. கீரையோட பார்த்தீங்கன்னா, மிளகு நான் போட்டு செய்ய மாட்டேன். விருப்பம் இருந்தா மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப தட்டி வச்ச பூண்டு, பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிரலாம். ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துல இந்த பொரியல் பண்ணிரலாம். இது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல. இந்த ஞாபக சக்திக்காக நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு, இந்த மாரி கீரை கிடைச்சுச்சுன்னா, இந்த மாரி பொரியலாவோ, அப்படி இல்லன்னா கூட்டாவோ, அப்படி இல்லன்னா தோசை மாவு கூட கலந்தும் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாருக்கும். நம்ம விருப்பம் தாங்க. நமக்கு ஈஸியா கிடைச்சுச்சுன்னா, அந்த பொருள எந்த மாரியெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியுமோ, அந்த மாரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயம் பார்த்தீங்கன்னா, நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கிறதால கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் ஃப்ரை பண்ணிருங்க. அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும். நல்லா இப்ப வாஷ் பண்ணி, கட் பண்ணி வச்சிருக்க வல்லாரக்கீரைய எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிட்டேங்க. நெறைய இருந்துச்சு கீரை. அதனால ஒரு 6, 7 கட்டு இருந்துச்சு. நான் 3 கட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். மீதி கீரைய ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து ஏதாவது ரெசிபி பண்ணலாம். தோசையில சேர்த்து சாப்பிடலாம். அப்பப்போ ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவ இந்த கீரைய நம்ம தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, வாயில உள்ள புண்ணெல்லாம் ஆறுங்க. நல்லா நெய்யில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா, வாய் புண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ உடைச்சு வச்சிருக்க 4 முட்டையும் உள்ள சேர்த்துடுறேன். உள்ள சேர்த்துட்டு அப்படியே முட்டைய நல்லா கிளறி குடுக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க முட்டை பொரியல். ஈஸியான முட்டை பொரியல் தான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதனால தான் இந்த ரெசிபிய உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப சுத்தமா கிடைக்கவே மாட்டேங்குது. மார்க்கெட்ல நம்ம சொல்லி வச்சு வாங்குனா தாங்க அந்த மாதிரி எதர்ச்சியா நான் போய் மார்க்கெட் போனப்ப இந்த கீரை கிடைச்சுச்சு. அத சரி முட்டை பொரியலா பண்ணிட்டு அப்படியே உங்க கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கீரை கிடைச்சுச்சுன்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. வீட்ல உள்ள பெரியவங்களுக்கும் செஞ்சு குடுங்க. அவங்களுக்கும் வயசாக ஆக மெமரி எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும். இந்த மாரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் சாப்பிடும்போது, அவங்களும் சாப்பிட்டு நல்லா தெம்பா இருப்பாங்க. நம்மளும் நல்லா தெம்பா இருக்கலாம். இப்போ முட்டை பொரியல் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அப்படியே 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டா, ஹெல்த்தியான முட்டை பொரியல் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வல்லாரக்கீரை கிடைச்சுச்சுன்னா, கண்டிப்பா இந்த மாரி முட்டை பொரியலாவோ, உங்களுக்கு எந்த மாரி தெரியுமோ, அந்த மாரி செஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ரெசிபி முட்டை பொரியல். அத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.
வாங்க அப்படியே வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ரெசிபி ஈஸி குக்கிங் மெத்தட்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம வீடியோஸ்லாம் புடிச்சிருந்துச்சா, புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. அதே சமயத்தில ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ் தான் நான் நெறைய நெறைய குடுத்துருக்கேன். பேச்சுலர்ஸா இருந்தாலும் சரி, மத்தவங்களா இருந்தாலும் சரி, வீடியோ பாருங்க ரொம்பவே பிடிக்கும். அப்படியே நான் இந்த முட்டை பொரியல டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. லேசா கசப்பு மட்டும் தான் இருந்துச்சு. கசப்பு எப்பயுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். அதனால கண்டிப்பா இந்த வல்லாரக்கீரை முட்டை பொரியல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நானும் டேஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.